வேகுதே வேகுதே அண்ணந்தான் வேகுதே வீட்டில் வேகுதே நல்லத்தா வேகுதே சீக்கிரமாக வெந்துரு தட்டுக்குத்தான் வந்துரு வேகுதே வேகுதே நல்லாத்தான் வேகுதே சீக்கிரமாக வந்துரு வந்துட்டு சீக்கிரம் வந்துரு வேகுதே வேகுதே. கிராமத்து வீடு, ரொம்ப பழைய வீடு பார்த்தீங்கன்னாவே தெரியும். பழைய பலகை, பழைய சந்து, பழைய இரும்பு கம்பி, பழைய பாத்திரம், இதுதான் நம்மளோட பூர்வீகத்து வீடு. குறையாக இருந்துச்சு, அதை எடுத்துட்டு ஓடு வச்சுருக்கோம். ரீப்பர் போட்டு ஓடு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதுதான் வாசப்படி. அம்மாவோட செருப்பு பக்கத்தில் இருக்குது. அம்மா தூங்குகிற கட்டில் பக்கத்தில் இருக்குது. துணியெல்லாம் இப்படி தான் வெளியே ஆடம்பரமாக காய போட்டுக்குவோம். இது பழங்காலத்து கதவு பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு விவரம் தெரியாததுக்கு முன்னாடி அடித்த கதவு இன்னமும் வலுவாக இருக்குப்பா. கொராடியில் கூட உடைக்க முடியாது, அந்தளவுக்கு உடைக்கவே முடியாது. இது கோழியோட வசிப்பிடம். கோழியை அடைக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்குவோம். அந்த கொத்து இருக்குது, கூட்டுறதுக்கு மாறு விளக்கு மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று ஆகக்கூடிய பொருளாக இருந்தால் இந்த பையில் போட்டு வச்சுக்குவோம். சுற்றிய படல் கட்டுற அளவுக்கு இந்த அளவுக்கு நிலமை பட்ஜெட் இல்லாதனால படுதாவே துணியை வச்சு கட்டி மரப்புக்கு வச்சு தூங்கிட்டு இருப்போம். இது மோடியோட காலகட்டத்தில் கட்டின ஒரு பாத்ரூமு. அதுக்கெல்லாம் பாத்ரூமு கட்ட முடியாது, நமக்கெல்லாம் வெளிப்பக்கம்னா. அதில் விறகுலாம் வச்சுருக்குறோம். இந்த கவர்மெண்டில் போட்ட எழுதி வெளியும் இப்படி தான் காய போட்டுக்குவோம் சுற்றி. இதுதான் நம்ம வீட்டோட முன்பகுதி. இது உரல், பழங்காலத்து உரல். இதில் தான் ஏதாவது ஒன்று ஆட்டுறதா இருந்துச்சுன்னா ஆட்டிக்குவோம். வீட்டை சுற்றி பக்கத்தில் ஒரு மரம், வேப்ப மரம். நம்மளோட தடுப்பை சுற்றி இதுதான் நம்மளோட சுற்று வட்டார பகுதி. வீட்டை சுற்றி கட்டில் பக்கத்தில் குடை வச்சுக்குவோம். பிளாஸ்டிக் குடம் தான், மண்பானையெல்லாம் எங்கிட்ட கிடையாது. எல்லாம் அந்த காலத்தோடு போயிடுச்சு. இதான் வீட்டோட நிலவர பகுதி. நம்மளோட நிலைமை நமக்கு பக்கம்தான்.